புரட்சிகர இளைஞர் முன்னணி முன்னெடுப்பில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட களத்தில் படுகொலை செய்யப்பட்ட நமது உறவுகளுக்கு 6ஆம் ஆண்டு நினைவேந்தல் நாள். இந்த நாளில் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தன் இன்னுயிரை ஈந்தது மட்டுமல்ல, தனது குடும்ப உறவுகளையும் இழந்து நமக்காக இன்று தியாகிகளாக இந்த மண்ணில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் கார்ப்பரேட்டுடைய ஆதிக்கங்கள் தலைதூக்கி செயல்படுகிறது என்பதற்கு ஸ்டெர்லைட் போராட்டம் ஒரு மிக முக்கிய ஆவணமாக திகழ்கிறது. அந்த போராட்ட களத்தில் எண்ணிலடங்கா தோழர்கள், பொதுமக்கள், சிறு குழந்தைகள் முதற்கொண்டு எல்லை மீறிய எதிர்ப்பையும் கடந்து போராட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நாமெல்லாம் இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கானவர்களையும் நம்மை பாதுகாப்பதற்காகவும் 15 உயிர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய தியாகங்களை நாம் போற்றி நினைவு கூறுவது மட்டுமல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தன்னை பெருமையாக பிற்றிக் கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலினுடைய அரசுக்கு நம்முடைய கோரிக்கையை நாம் முன்வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவருடைய ஆணையை முழுமையாக தமிழ்நாடு அரசு இன்னும் செயல்படுத்தவில்லை. அது அவருடைய கையாளக தனத்தை காட்டுகிறது. எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது படுகொலை செய்தவர்களை சிறையில் அடைப்போம் என்று கூக்குரலிட்டு வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இன்று அதை மறந்துவிட்டார்கள் போல தெரிகிறது. எங்களுடைய உறவுகளை இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் வைப்பதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் வைத்த வாக்குறுதியை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். நீங்கள் வாக்குக்காக எங்களை நீங்கள் ஏமாற்றுவதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் ஏமாற்றப்படுவீர்கள் என்று ஸ்டெர்லைட் போராட்ட களத்தில் 6ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இந்த இடத்தில் சபதமேற்று சொல்கிறோம். மக்களை ஏமாற்ற நினைத்தால் கண்டிப்பாக நீங்களும் ஏமாற்றப்படுவீர்கள். ஆட்சி நிறைவடைவதற்கு 2 ஆண்டுகள் இருக்கிறது. நீங்கள் மித்திரமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாடு அரசு உங்களை நம்பித்தான் நாங்கள் வாக்களித்தோம். வெளிப்படையாக சொல்லுகிறோம், எங்களுக்கானவர்களாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் நீங்கள் கார்ப்பரேட்டுகளானவர்களாக இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழும்புகிறது. அந்த சந்தேகத்தை நீங்கள் முறியடிப்பதற்கு உடனடியாக எங்களுடைய உறவுகளை சுட்டு வீழ்த்தி படுகொலை செய்த அந்த 17 கயவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அதுதான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற நீதி. நீதியரசர் அருணா ஜெகதீசனுடைய அறிக்கையை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த அறிக்கைக்கு என்ன பலன், என்ன பயன் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். வாக்குக்காக எங்களிடம் பிச்சை ஏந்துகிறீர்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லாமல் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். பணத்தை கொடுத்து வாக்குகளை எப்படியாவது சேகரித்து விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாள் நிலை மாறும். மக்களுக்கான புரட்சி மீண்டும் இந்த தூத்துக்குடி மண்ணிலே வெடிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்டெர்லைட்டுடைய ஆணை வேற நீங்கள் உடனடியாக அறுத்தறிய வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். படுகொலை செய்த கயவர்களை உடனடியாக கைது செய்து சிறை கம்பிகளை எண்ண வேண்டும் தோழர்களே. அதுதான் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் எடுத்து வைக்கின்ற மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட புரட்சிகர இளைஞர் முன்னணி முன்னெடுத்திருக்கின்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் தோழமைகள் அனைவருக்கும், புரட்சிகர இளைஞருடைய தோழர் மலரம் உள்ளிட்ட, சுஜித் உள்ளிட்ட, உத்திரம் ஐயா உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி பாராட்டி எங்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நோக்கி நாங்கள் வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.